செல்வந்தர்களின் 17 வித்தியாசமான சிந்தனை முறைகளும் செயல் நடவடிக்கைகளும். 1. என் வாழ்க்கையை நான் உருவாக்குகின்றேன் என்று செல்வந்தர்கள் நினைக்கின்றனர். ஆனால் வாழ்க்கை எனக்கு நேர்கிறது என்று ஏழைகள் நினைக்கின்றனர். 2. செல்வந்தர்கள் வெற்றி பெறுவதற்காகவே பணம் என்னும் விளையாட்டை விளையாடுகின்றனர். ஏழைகள் தோற்காமல் இருப்பதற்காகவே பணம் என்னும் விளையாட்டை விளையாடுகின்றனர். செல்வந்தர்கள் செல்வந்தர்களாக ஆவதற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்றனர். ஆனால் ஏழைகள் வெறுமனே செல்வந்தர்களாக ஆக விரும்புகின்றனர். செல்வந்தர்கள் பிரம்மாண்டமாக சிந்திக்கின்றனர். ஏழைகள் சிறிதாக சிந்திக்கின்றனர். செல்வந்தர்கள் வாய்ப்புகள் மீது தங்கள் கவனத்தை குவிக்கின்றனர். ஏழைகள் தடைகள் மீது தங்களுடைய கவனத்தை குவிக்கின்றனர். செல்வந்தர்கள் பிற வெற்றியாளர்களையும் செல்வந்தர்களையும் போற்றுகின்றனர். ஏழைகள் வெற்றியாளர்களையும் செல்வந்தர்களையும் தூற்றுகின்றனர். செல்வந்தர்கள் வெற்றியாளர்களுடனும் நேர்மறையாளர்களுடனும் தொடர்பு வைத்துக் கொள்கின்றனர். ஆனால் ஏழைகள் தோல்வியாளர்களுடனும் எதிர்மறையாளர்களுடனும் தொடர்பு வைத்துக் கொள்கின்றனர். செல்வந்தர்கள் தங்களையும் தங்களுடைய மதிப்பையும் தூக்கி நிறுத்த எப்போதும் தயாராக இருக்கின்றனர். ஆனால் ஏழைகள் தங்களை தூக்கி நிறுத்த தயங்குகின்றனர். செல்வந்தர்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை விட பெரியவர்களாக இருக்கின்றனர். ஆனால் ஏழைகள் தங்களுடைய பிரச்சனைகளை விட சிறியவர்களாக இருக்கின்றனர். செல்வந்தர்கள் பெறுவதில் வல்லவர்களாக இருக்கின்றனர். ஆனால் ஏழைகள் பெறுவதில் மோசமானவர்களாக இருக்கின்றனர். செல்வந்தர்கள் விளைவுகளின் அடிப்படையில் வருவாயை ஈட்டுவதை தேர்ந்தெடுக்கின்றனர். ஏழைகள் நேரத்தின் அடிப்படையில் பணம் சம்பாதிப்பதை தேர்ந்தெடுக்கின்றனர். செல்வந்தர்கள் இரண்டும் வேண்டும் என்று சிந்திக்கின்றனர். ஏழைகள் இரண்டில் ஒன்று என்று சிந்திக்கின்றனர். செல்வந்தர்கள் தங்களுடைய நிகர சொத்தின் மீது கவனத்தை குவிக்கின்றனர். ஏழைகள் தங்களுடைய சம்பாத்தியத்தின் மீது கவனத்தை குவிக்கின்றனர். செல்வந்தர்கள் தங்களுடைய பணத்தை சிறப்பாக நிர்வகிக்கின்றனர். ஏழைகள் தங்களுடைய பணத்தை மோசமாக நிர்வகிக்கின்றனர். செல்வந்தர்கள் தங்களுடைய பணத்தை தங்களுக்கு கடுமையாக உழைக்க வைக்கின்றனர். ஏழைகள் தங்களுடைய பணத்திற்காக கடுமையாக உழைக்கின்றனர். செல்வந்தர்கள் பயத்தை மீறி செயல்படுகின்றனர். ஏழைகள் பயம் தங்களை முடங்கி போட அனுமதிக்கின்றனர். செல்வந்தர்கள் தொடர்ந்து கற்றுக்கொண்டும் வளர்ந்து கொண்டும் இருக்கின்றனர். ஆனால் ஏழைகள் தங்களுக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றனர்.